ப்ளஸ் மீடியா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய படத்துக்காக மீட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேசணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணது வந்து அவர்தான் வந்து மன்மோகன் வந்து ஸ்கிரிப்டோட அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒரு ஃபஸ்ட் டிஸ்கஷன் நானும் சாரும் வெங்கடேஷ் சார் மாதிரி உட்காந்தோம். அவர்கிட்ட கேட்டது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தான், சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசாக இருக்குது சார், ஸ்கேலாக பெருசாக இருக்குது. அவர் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் ஆகும், பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டாக இருக்குது சார், எப்படி சார் தாங்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், நம்ம வந்து தியேட்டருக்கெல்லாம் ஒரு படம் எடுக்கணும், அதுக்கு கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மனு அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வில் ஸ்பெண்ட் ஆன் த ஃபிலிம். அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். எங்கேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தால் இது வேலைக்கு ஆகாது, சுருக்கி எடுத்தால் வேலைக்கு ஆகுதுன்னு ஒரு டே ஒன்ல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். சார் ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இந்த அதுவும் இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஓடிடியாக இருக்கட்டும், மற்ற பிஸ்னஸ் எல்லாம் டவுன் பண்ணி தியேட்டர்ஸ் நம்பி மட்டுமே நம்ம படம் எடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ அதோட பெரிய எக்ஸாம்பிள் தான் அதில் இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் இன் த ஸ்கிரிப்ட். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெங்கடேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மன்மோகன் அவர் எல்லாத்துலேயுமே பயங்கர ப்ராப்பராக இருப்பார். அந்த ஷூட்டிங்காக இருக்கிறது இப்போ நீங்கள் ட்ரெஸ் பண்ணி வந்தது கூட பயங்கர கல்யாணத்துக்கு மாதிரி வந்துருக்காரு. பார்க்க இது ஃபார்மல் ஷூஸ் வாங்குறது தட்ஸ் எ வே லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி தான். ப்ளஸ் அது வந்து அவரோட ஒர்க்லேயும் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக, ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப கிளாரிட்டியோட ஷூட் பண்ணார். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப நாள் ஷூட் பண்ணியிருக்கணும். பட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிளாரிட்டி அண்ட் எக்ஸிக்யூஷன் வி ஃபினிஷ்ட் இன் லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வாட் இட் வுட் ஹவ் ஆக்சுவலி டேக்கன். ஸோ அதில் வந்து இட்ஸ் ஃபினாமினல். நான் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம். எல்லா ஆர்டிஸ்டும் அதுதான் சொல்லுவாங்க. பட் இட் வாஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிரதர். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் மெமரபிள். அப்புறம் எங்கள் கேமராமேன் மை லார்ட் வந்து அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. பட் ரொம்ப கூலான ஒரு பர்சன். அவர் வந்து மனு ஏதாவது ஷார்ட் ஏதாவது காம்ப்ளிகேட்டாக சொன்னால் அப்படியே முடி இருக்கிற மாதிரியே தலை சொல்லி அவன் ஒன்றுமே இருக்காது மண்டையில். பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன், வெரி வெரி டேலண்டட். அவர் மனு போகிற ஸ்பீடுக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சரி, குவாலிட்டியாகவும் வந்து எடுத்தார். ப்ளஸ் இந்த படத்தில் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்ஸ் இருக்குது. அது பாம்பேயில் எடுக்கும்போது அவரும் என் கூட டைவ் பண்ணி, அவரும் கேமரா அந்த அண்டர் வாட்டர் கேமராமேன் கூட அவரே டைவ் பண்ணி வந்துட்டு அவர் வித்தையெல்லாம் காட்டிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் வெரி ரேர் தட் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் இருக்கிற ஒரு கேமராமேன் ரொம்ப டேரிங்காக, ரொம்ப ஒரு ஹேண்டில்லாகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஸோ I think for this film he's done a fantastic job. So that was very sweet of. Thank you sir, thank you so much. அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர்